பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல். மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமாரை விசாரணை என்ற பெயரில் மஃப்டியில் இருந்த போலீசார் அரக்கத்தனமாக அடித்துக் கொன்ற கொடூர சம்பவத்தின் அதிர்ச்சியே இன்னும் அடங்கவில்லை. அதற்குள் காலில் விழுந்து கெஞ்சி கதறும் இந்த ஆட்டோ ஓட்டுநரை காவலர்கள் பூட்ஸ் காலால் எட்டி உதைத்து கன்னத்தில் பளார் பளார் என அறையிட்டு லத்தியால் அடித்து உதைக்கும் இந்த வீடியோவை பார்க்கும் பலருக்கும் தேனியிலும் ஒரு திருப்புவனம் சம்பவமா என ஆக்ரோஷம் கலந்த கேள்விதான் எழும். தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் வழக்கறிஞர் பாண்டியராஜன். இவர் கடந்த ஜனவரி மாதம் 14ஆம் தேதி பொங்கல் அன்று ஒரு வழக்கு தொடர்பாக தேவதானப்பட்டி காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளார். அப்போது அங்குள்ள போலீசாருக்கும் வழக்கறிஞர் பாண்டியராஜனுக்கும் வழக்கு சம்பந்தமாக வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து வாக்குவாதம் நடந்த நாளன்று உள்ள சிசிடிவி காட்சி பதிவுகளை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்டிருந்தார் பாண்டியராஜன். அடுத்த சில நாட்களில் சிசிடிவி காட்சி பதிவுகளையும் கொடுத்தனர் காவல்துறையினர். போலீஸ் ஸ்டேஷனில் 6 மாதத்திற்கு முன்பு நடந்த ஒரு கொடூர சம்பவத்தின் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பலரை பதற வைத்துள்ளது. தேவதானப்பட்டி மேற்கு தெருவை சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் ரமேஷ். இவர் பொங்கல் விழா கொண்டாடி கொண்டிருந்த பொதுமக்களிடம் மதுபோதையில் தகராறு செய்ததோடு அரசு பேருந்தை வழிமறித்து ரகளையிலும் ஈடுபட்டதாக தெரிகிறது. தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் ரமேஷை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று பொதுமக்களுக்கு இடையூறு செய்யாமல் இருக்க முடியாதா, பேருந்தை வழிமறித்து ரகளை செய்தால் பெரிய ஹீரோவா என திட்டியுள்ளனர். போதையில் இருந்த ரமேஷோ மேலும் துள்ளியதாக கூறப்படுகிறது. அப்போது பூட்ஸ் காலால் எட்டி உதைத்து லத்தியால் அடித்து கன்னத்தில் அறை விட்டுள்ளனர் போலீசார். வலி தாங்க முடியாமல் சுவரோடு சுவராக பள்ளி போல ஒட்டி இருந்த ரமேஷ், ஐயா நான் செய்தது தப்புதான், இனிமே செய்ய மாட்டேன் என காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அதன் பிறகும் மனமிறங்காத காவலர்கள் ரமேஷை அடித்திருக்கின்றனர். அடுத்து ரமேஷ் மீது வழக்கு பதிவு செய்து ஸ்டேஷன் சொந்த ஜாமீனில் விடுவித்துள்ளனர் காவல்துறையினர். தற்போது மடப்புரம் காவலாளி அஜித்குமாரை போலீசார் காட்டுமிராண்டித்தனமாக அடிக்கும் வீடியோ வெளியாகியுள்ள நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் ரமேஷை காவலர்கள் அடிக்கும் வீடியோவை தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார் வழக்கறிஞர் பாண்டியராஜன். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் மின்னல் வேகத்தில் பரவியதால் அந்த வீடியோவையே டெலீட் செய்துவிட்டார் பாண்டியராஜன். வீடியோவை பார்க்கும் பொதுமக்கள் ஆட்டோ ஓட்டுநர் ரமேஷ் தவறே செய்திருந்தாலும் இப்படித்தான் மிருகத்தனமாக அடிப்பதா, காட்டுமிராண்டித்தனமாக அடித்து காவலாளி அஜித்குமாரை கொலை செய்தது போல இன்னும் எத்தனை பேரை காவல்துறை கொல்ல துடிக்கிறது? ரமேஷ் மீதான தாக்குதல் 6 மாதத்திற்கு முன்பு நடந்தால் என்ன, 6 நாட்களுக்கு முன்பு நடந்தால் என்ன, தாக்குதல் தாக்குதல் தானே. மக்களை பாதுகாக்கத்தான் காவல்துறையை தவிர மக்களின் உயிரை எடுக்கவா காவல்துறை என கேள்வி மேல் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இதற்கு மத்தியில் தேவதானப்பட்டி காவல் ஆய்வாளர் அப்துல்ஹா மற்றும் 4 காவலர்களை ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்து தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் உத்தரவிட்டுள்ளார். இது ஒரு புறம் இருக்க, சம்பவம் நடந்த அன்றே வீடியோவை வெளியிடாமல் 6 மாதம் கழித்து ஏன் வெளியிட வேண்டும் என விளக்கம் கேட்பதற்காக வழக்கறிஞர் பாண்டியராஜனை தொடர்பு கொண்ட போது அவரது செல்போன் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக தேனி செய்தியாளர் பாலாஜி. பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல்.